வெல்கம் டு ஆல். இன்னைக்கு ட்ரிக்னாமெட்ரியில் இருக்கிற வேல்யூஸ் ரேஷியோ இருக்கு இல்லைங்களா, ரேஷியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய ஃபிங்கர்ஸ், கையில் இருக்கிற ஃபிங்கர்ஸை பார்த்தாவே இதோட ஆன்சர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒன், இங்கே நம்மளுடைய ஃபிங்கர்ஸ் பாருங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சுண்டு விரல் இருக்கு இல்லையா, லிட்டில் ஃபிங்கர். இந்த லிட்டில் ஃபிங்கருக்கு 0. லிட்டில் ஃபிங்கர் என்னன்னு எடுத்துக்கங்க, 0. இந்த லிட்டில் ஃபிங்கரை 0 அப்படின்னு எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட், அதுக்கு மேலே இந்த ஃபிங்கர் இருக்கு இல்லையா, இந்த ஃபிங்கருக்கு 30 டிகிரி. இந்த ஃபிங்கருக்கு 30 டிகிரி. அண்ட் தென் இந்த ஃபிங்கருக்கு, அதாவது மிடில் ஃபிங்கருக்கு 45 டிகிரி. அண்ட் தென் இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கு 60 டிகிரி. அண்ட் தென் தம் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, இதுக்கு 90 டிகிரி. இதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதும். தெரியுதுங்களா? இந்த ஃபிங்கர்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளோட ஆன்சர்ஸ் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இதுக்கு 0 டிகிரி, இதுக்கு 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி அண்ட் 90 டிகிரி. இதோட வேல்யூஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, ட்ரிக்னாமெட்ரியில் வர சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா, இந்த 3 தீட்டாக்கும், அது இல்லாமல் கொசிகன் தீட்டா, சீக்கன் தீட்டா, காட் தீட்டா, இதுக்கான வேல்யூஸ் ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, சைன் தீட்டா. நம்மளுக்கு சைன் தீட்டாவோட வேல்யூ தெரியணும். சைன் தீட்டாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஃபார்முலா ரூட் ஆஃப் பிலோ த ஃபிங்கர் பை 2. அதாவது நாம எடுத்துக்கக்கூடிய டிகிரியோட ஃபிங்கருக்கு கீழே எவ்வளோ இருக்கோ அதை எத்தனை இருக்குன்றத ரூட்ல போட்டணும், பை 2 போட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் 0 டிகிரி அப்படின்றத எடுத்துக்கிறோம். சைன் 0, ரைட்டா? சைன் 0 டிகிரி. சைன் 0 டிகிரிக்கு இப்போ பாருங்க, சைன் 0 டிகிரி. இப்போ இந்த 0 டிகிரி இதுக்கு கீழே ஏதாவது ஃபிங்கர்ஸ் இருக்கா? இல்லை. அப்போ எவ்வளோ போடுவோம்? 0. ரூட் ஆஃப் 0 பை 2. 0வை 2ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 0. ஓகே, ஸோ இஸ் ஈக்குவல் 0 டிகிரி. சைன் 0 டிகிரியோட வேல்யூ 0. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து என்ன ஃபிங்கர் நம்ம எடுத்துக்கிட்டோம்? மிடில் ஃபிங்கர், இந்த ஃபிங்கர் 30. ஸோ 30 டிகிரி. இப்போ 30 டிகிரி எடுத்துக்கணும். இப்போ பாருங்க, இந்த ஃபிங்கரை நான் இப்போ மடக்கிட்டேன். பிலோ த ஃபிங்கர் எத்தனை இருக்கு? 1. ஓகே, ஸோ ரூட் ஆஃப் 1, இந்த ஃபார்முலா பிரகாரம் ரூட் ஆஃப் 1 பை 2. ரூட் ஆஃப் 1 பை 2. ரூட்ல இருந்து 1 வெளில எடுத்துடலாமா? 1 1s are 1. அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 1 by 2. ஈஸி. ஸோ இப்போ sin 30 டிகிரியோட வேல்யூ 1 by 2. அண்ட் தென் நெக்ஸ்ட் sin 45 டிகிரி. sin 45 டிகிரி. sin 45 டிகிரிக்கு பாருங்க, அதாவது 45 டிகிரின்னு எதை சொல்லியிருந்தோம்? மிடில் ஃபிங்கரை இப்போ நான் கட் பண்றேன். இப்போ பிலோ ஃபிங்கர் எத்தனை இருக்கு? 2. பிலோ ஃபிங்கர் எத்தனை இருக்கு? 2. ஸோ ரூட் ஆஃப் 2 by 2. ரூட் ஆஃப் 2ஆல 1 ரூட் ஆஃப் 2 சார் 2, இங்க ரூட் ஆஃப் 2 வந்துரும். ஸோ ஆன்சர் இஸ் 1 by root 2. ஓகே, அண்ட் தென் sin 60 டிகிரி. இப்போ 60 டிகிரிக்கு இதோ இருக்கு ஃபிங்கர். இப்போ நான் அந்த ஃபிங்கரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்போ பிலோ த ஃபிங்கர் எத்தனை இருக்கு? 3. ஸோ 60 டிகிரிக்கு ரூட் ஆஃப் 3 by 2. ரூட் ஆஃப் 3 by 2. ரூட் ஆஃப் 3 ஓட வேல்யூ அவ்வளவுதான் ஆன்சர். இதுக்கு மேல இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ரூட் 3 by 2. அண்ட் தென் ஃபைனல் sin 90 டிகிரி. sin 90 டிகிரிக்கு என்ன ஆன்சர்? 90 டிகிரி பிலோ த ஃபிங்கர் 4. ஸோ ரூட் ஆஃப் 4 by 2. ரூட் ஆஃப் 4 2ஆல நான் இப்போ டிவைட் பண்றேன். ரூட் ஆஃப் 4ன்றது 2, வெளில எடுத்துலாம். 2 கேன்சல் பண்ணா 1. ஸோ ஆன்சர் இஸ் 1. ஸோ சிம்பிளா நம்ம ஆன்சரை சொல்லலாம். sin தீட்டா 0 டிகிரி 0. ஃபிங்கரை பார்த்தே சொல்லிடலாம். 0 டிகிரி 0. sin 30 டிகிரி 1 by 2. sin 45 டிகிரி 1 by root 2. sin 60 டிகிரி root 3 by 2. and then sin 90 டிகிரி root 1. இத ஃபார்முலாஸ் எதுவுமே இல்லாம, மெமரி எதுவுமே பண்ணாம, சிம்பிளா நம்மளுடைய ஃபிங்கர்ஸை பார்த்தே ஆன்சர்ஸ் பண்ணலாம். ஓகேவா? In the same manner cos theta, இதே மெத்தட்ல நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? cos theta ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். கவனிங்க,
so listen இப்ப sin theta க்கு என்ன ஃபார்முலா சொன்னோம் below finger by 2 root of below finger by 2 in a cos theta root of above finger by 2 so listen in a same degree 0 degree so in a 0 cos theta above finger 4 above finger 4 so root of 0 degree cos theta க்கு root 4 by 2 cancel பண்ணா 2 by 2 வரும் cancel பண்ணா 1 and then 30 degree இப்ப 30 degree இந்த ஃபிங்கரை நான் இப்ப ப்ளோ பண்ணிட்டேன் இப்ப எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்கு க்ளோஸ் பண்ணிட்டனா 3 so root 3 by 2 இதுக்கு மேல சிம்பிளிஃபிகேஷன் பண்ண முடியாது so next அடுத்தது sin cos 45 degree so middle finger 45 na middle finger க்கு above sorry below the finger எத்தனை இருக்கு sorry above the finger எத்தனை இருக்கு 2 above finger எத்தனை இருக்கு 2 so root 2 by 2 இங்க இருந்து கேன்சல் பண்ணா 1 root 2 so answer is 1 by root 2 next one 60 degree cos 60 degree க்கு தோ இருக்கு cos 60 degree finger எது index finger இப்ப நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் இப்ப above the finger எத்தனை இருக்கு 1 so root of 1 by 2 1 வந்து எடுக்கிறப்ப நம்ம வெளில என்ன எடுக்கலாம் 1 ones are 1 so 1 by 2 and then cos 90 degree cos 90 degree ஓட வேல்யூ தோ இருக்கு above finger ஏதாவது இருக்கா இல்ல so it is 0 so root of 0 by 2 answer is 0 okay in the same manner so is the cos theta 0 degree value 1 30 degree value root 3 by 2 cos 45 degree value 1 by root 2 cos 60 degree value 1 by 2 and then 90 degree value 0 okay it is easy very simple it is using for trigonometry and then next we can move on tan theta next we can move on tan theta tan theta is a very simple formula sin theta by cos theta sin theta by cos theta so tan theta is equal sin theta by cos theta in a sin theta value 0 degree in a sin theta value 0 degree 0 cos theta value 0 degree 1 0 வை 1 ஆல டிவைட் பண்ணா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் 0 tan 0 ஓட வேல்யூ 0 and then 30 degree இப்ப சொல்லுங்க பாப்போம் sin 30 degree இந்த ஃபிங்கர் எடுத்தோம் ஞாபகம் இருக்கா சோ அப்ப இதோட வேல்யூ 1 by 2 1 by 2 so இப்ப இதோட ஆன்சர் 1 by 2 இங்க cos 30 degree அப்படியே மேல இருக்கத பார்க்கலாம் root 3 by 2 so listen root 3 by 2 2 cancel answer is 1 by root 3 okay and then tan 45 degree cos sin 45 degree oda value 1 by root 2 in a same manner cos 45 degree value 1 by root 2 is the same answer so 1 by root 2 1 by root 2 cancel answer is 1 and then tan 60 degree so sin 60 degree value root 3 by 2 root 3 by 2 because 3 fingers down so root 3 by 2 in a cos theta 1 by 2 so 1 by 2 cancel answer is root 3 in a cos tan 90 degree sin 90 degree value 1 cos 90 degree value 0 so 1 0 வால டிவைட் பண்ணலாமானா டிவைட் பண்ண முடியாது it is not infinitive so it is not வரையறுக்கப்பட முடியாது it is infinitive so it is answer is infinitive or undefined okay இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் thank you